ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். நீர் மகிமையாய் கொடுத்த நல்ல இந்த மாலை நேரத்திற்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உடைய திவ்ய மகிமை சூழ்ந்திருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு வரை தேவ ஆவியானுடைய கரம் தாமே எங்களோடு இருந்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் மாம்சம் செய்ய வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆயத்த ஆராதனை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தகப்பனே உம்முடைய தெய்வீக கரம் இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வாரோம். இந்த நாள் ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க துணை இருந்து நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி இந்த மாலை நேரத்திலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு 37வது நாள் இல்லையா? நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சில பாடல்களை பாடி முதலாவதாக அவர் எந்த சங்கீதமானவர் பெலனுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்ற பாடலை நாம் நேரம் சேர்ந்து உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். 2-3 பேர்
Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மீண்டுமாக இந்த மாலை கூட்டத்தில் உங்களை ஒருவரையும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் எப்படியெல்லாம் அவர் நொறுக்கப்பட்டார், எப்படியெல்லாம் அவர் இரத்தம் சிந்தினார் என்கிற சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் பார்த்த காரியம், அவர் கபாலஸ்தலம் என்னப்பட்ட இந்த இடத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு என்ன சம்பவம் நடந்தது என்று சொல்லி நாம் இந்த மாலை நேரத்தில் உங்களோடு நான் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கும்படியாக நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனம். போதும். இப்போ கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இந்த சம்பவத்தை அங்கே சுட்டி காட்டிருக்கிறாங்க. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்ம பார்க்கிறோம், இப்போ நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் அந்த கொல்கதா எனக்கூடிய அந்த இடத்திற்கு இப்போ வந்து சேர்ந்தாச்சு. அந்த மலையின் உச்சியில் இப்போ இந்த எல்லா காரியமும் எல்லாம் நிறைவேறி முடிச்சாச்சு. இப்போ இந்த குற்றவாளிகளுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த களைப்பு நீங்கும்படியாய் அந்த சிலுவையில் அவங்களுடைய அந்த மரணம் அவங்களுக்கு கொஞ்சம் வேதனை இல்லாமல் இருக்கும்படியாக இந்த கசப்பு கலந்த அந்த காடியை என்ன பண்ணுவாங்க, குடிக்க கொடுப்பாங்க. இதை குடிச்ச உடனே என்ன ஆகும்னா, கொஞ்சம் ஒரு மயக்க நிலையில் இருக்கும், அவங்க உயிர் போகிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலையும் மார்க்கிலையும் அதை அவர் குடிக்க அவருக்கு மனதில்லை. அல்லேலூயா. அந்த காடியை அவருக்கு குடிக்க மனசு இல்லை. ஏன் மனசு இல்லை? இந்த சிலுவை பாடுகளை என்ன பண்ணுறேன்னா, முழுமையுமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் இதை நான் முழுமையுமாய் நான் அனுபவிக்கணும். இந்த காடியை குடிச்சிட்டு என்னுடைய தாகத்தை தீர்த்துட்டு நான் இருக்கக்கூடாது. என்னுடைய ஜனங்களுக்காக நான் கடைசி பரியந்தம் எதையுமே குடிக்காமல் ஒரு தூய்மையுள்ள ஒரு மனிதராக நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காடியை அவர் குடிக்க மனதில்லை. அது கசப்பு கலந்த காடி, அதை குடிக்கவே முடியாது, ரொம்ப அது கசப்பு நிறைந்ததா இருக்கும். ஆனால் அந்த கசப்பை அவர் ஏற்க மனது இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஏன் அந்த கசப்பு கலந்த காடியை ஏற்க அவருக்கு மனதில்லை என்றால், அவர் அதற்கு முன்பாகவே எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கசப்புகளை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஆமென். அந்த கசப்பெல்லாம் அவர் சாப்பிட்ட உடனே இந்த கசப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை ஒதுக்குற காரியத்தை நம்ம பார்க்கலாம். இன்றும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய கசப்பான அனுபவங்கள், கசப்பான காரியங்கள், ஒரு விதமான ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான காரியங்கள் நேரிடலாம். ஏன் பிரதர் எனக்கு மட்டும் இவ்வளவு கசப்பான சம்பவங்கள் நேரிடுகிறது, எதனால் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு துயரங்களை நான் சகிக்கிறேன் என்றால், நமக்கு அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சிலுவைகள், ஒவ்வொரு கொல்கதா, ஒவ்வொரு உயரங்கள், ஒவ்வொரு மேடுகள், ஒவ்வொரு அடிகள், நம்மை உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்மை துன்புறுத்துவது எல்லாமே அது எதற்காக அப்படின்னா, இந்த பாடுகளுக்கெல்லாம் பிறகு ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த கசப்பு கலந்த காடி அவர் குடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த சிலுவையின் மரணத்தை நமக்காக முழுவதுமாய் அவர் ருசி பார்க்கும்படியாக அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். இவ்வளவும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்யணும், இந்த மரணத்தை நான் ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதில் சற்றும் கூட அவர் மனம் தளரவில்லை. இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப துக்கம் வருது, ரொம்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் தவறான பாதைக்கு போக மாட்டாங்க. ஒன்றா என்ன செய்வாங்க, ஆண்டவர் மேலே கொஞ்சம் உங்களுக்கு என்ன வந்துடும், அப்பப்போ கோபம் வந்துடும். என்ன ஆண்டவர் நம்ம தேடிட்டோமேன்னு சொல்லி கர்த்தரை தேடாமல் இருப்பாங்க. உலக மனிதர்கள் என்ன செய்வாங்க, போதை பொருட்கள், போதை மருந்துகள்,
அந்த ட்ரக்ஸ் அதை தேடி போவாங்க. எதனால? கொஞ்சம் நேரம் அந்த இன்பத்தை அவங்களுக்கு அந்த கிடைக்கும்படியாக, கொஞ்சம் நேரம் அதிலிருந்து அவங்களுக்கு சற்று ஆறுதல் கிடைக்கும்படியாக தான் கடந்து போகிற அந்த சிலுவையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல், தான் இந்த வாழ்க்கையில் சந்திக்கிற அந்த கசப்பான அனுபவங்களை அவர்களால் சகிக்க முடியாமல் என்ன செஞ்சிடறாங்க? தேவையில்லாத அந்த குடி பழக்கத்திற்கு, தேவையில்லாத அந்த மதுபானத்திற்கு, தேவையில்லாத அந்த போதை ஊசிகளுக்கு அவங்க அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் எத்தனையோ விதமான அவர்கள் பாடுகளை அவர்கள் சகித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆல்டர்னேட்டிவாக ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து நம்ம வெளியே வரணும், இந்த கசப்பான இந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் தேவனை எப்படி தேடி அவரை தேடுவதன் மூலமாக இந்த அனுபவங்கள் நமக்கு எப்படி மாறும் என்று சொல்லி அழகா ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன செய்ய போறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பங்களை சந்திக்கும் பொழுது நம்ம ஜெபம் பண்ண முடியுமோ? இந்த ஜெபம் பண்ணவும் முடியாது, பைபிள் வாசிக்கவும் கஷ்டம்தான். ஆனால் நல்ல ஒரு ரெசிபி மருந்தை வச்சிருக்காரு, தேவனை ஆராதிக்கிறது. ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை ஆராதிப்பீங்க? இனி உங்களுடைய வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஜெபம் பண்ண முடியுதோ இல்லையோ, பாட்டு புக்கை திறந்து வச்சு உங்களுக்கு என்ன பாட்டு தெரியுதோ ஒரு அரை மணி நேரம் நீங்கள் பாடி பாருங்க. அதுதான் உங்களுக்கு இந்த ஆவிக்குரிய உணவு. ஆமென். அதை நீங்கள் உங்கள் சரீரத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நீங்கள் பானமாக நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, உங்களுடைய இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மதுரமாக தேவன் மாற்றுவார். ஆமென். நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த மாறாவின் நீரை ஆண்டவர் மதுரமாக மாற்றினார். இன்றைக்கு அந்த தண்ணி அவ்வளவு கசப்பாக இருந்தது, அந்த குடிப்பதற்கு ஏதுவில்லாத ஒரு தண்ணி தான். ஆனால் ஆண்டவர் அந்த நீரை மதுரமாய் மாற்றினது போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த கசப்பின் அனுபவத்தை நீக்கி போடுவார். ஆமென். எதனால் அவர் நீக்கி போடுவார் அப்படின்னா, நீங்கள் சுமக்க வேண்டிய அந்த கசப்பின் அனுபவத்தை அவர் உங்களுக்காக சுமந்து தீர்த்தார். ஆமென். அதனால தான் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பாடுகளை நான் முழுவதுமாக நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு எந்த இதுவும் வேண்டாம், எனக்கு இதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லை. அடிப்பீங்களா அடிங்க, கொள்ளுவீங்களா கொள்ளுங்க, இன்னும் என்னெல்லாம் என்ன சித்திரவாதப்படுத்தணுமோ இதை எல்லாம் நீங்கள் முழுமையமாக நீங்கள் பண்ணுங்க. இதை நான் ஒன்றை கூட கொஞ்சம் சற்றும் அந்த மரணத்தை ருசி பார்க்கிற அந்த தருணத்தில் இருந்து என்னை பிரிக்கக்கூடாது என்று சொல்லி முழுவதையும் அந்த மரணத்தை அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டார். ஆமென். நாம் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற கஷ்டங்களை துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோமா? இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை தேடி நீங்கள் போறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை வருது. ஒரு துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கணுமோ அதே தான் என்ன யாருக்கு நடக்குது? நீதிமான்களுக்கு நடக்குது. அப்போ என்ன செஞ்சிடறோம் நம்ம? சரி, என்ன பிரயோஜனம்? இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை, எவ்வளவோ நம்ம கண்ணீர் விடிச்சாச்சு, எவ்வளவோ பைபிள் வாசிச்சாச்சுன்னு சொல்லி அந்த தேவனை விட்டு நாம் என்ன செஞ்சிடறோம்? பிரிஞ்சு போகிறோம். ஒன்று மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற போராட்டங்கள் கசப்பான அனுபவம் அல்ல, நாம் தேவனை விட்டு பிரிவதே ஒரு கசப்பான அனுபவம். ஆமென். அது இன்னும் நம்மை ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள ஆக்கி, இன்னும் நம்மளை அமுக்கி எழும்ப விடாம நீ அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன்னு சொல்லி தேவனை கொஞ்ச நாள் நீங்கள் ஆராதிக்காமல் விட்டீங்கனாலே போதும், சாத்தா நல்லா உள்ளே வந்துடுவான். நல்லா உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு அவ்வளோதான், உன்னால இனி எழும்ப முடியாது, உன்னால நீ ஒன்றும் பண்ண முடியாது, இனி உன் வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும், நீ ஜெபம் பண்ணி என்னத்திற்கு, நீ போகாத, கர்த்தரை தேடாதன்னு சொல்லி நம்மளை அப்படியே டம்ப் பண்ணி அப்படியே நம்மளை உட்கார வச்சிருவான். ஒருவேளை இன்னைக்கு யார் இந்த மாலை நேரத்தில் அப்படி இருக்கீங்கன்னு தெரியல, அப்படிப்பட்ட கசப்பின் அனுபவத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு டிடி இன்ஜெக்ஷன் என்னன்னா, அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். தட் இஸ் a பெஸ்ட் இன்ஜெக்ஷன். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நோய்க்கு சிறந்த மருந்து தேவனை ஆராதிப்பது. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா துயரங்களையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஆமென். தேவனை ஆராதிக்கிறது மாதிரி ஒரு பெரிய காரியம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, பல மணி நேரம் நம் ஜெபத்தில் போராடி தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதை பார்க்கிறோம், சிறிது நேரம் நம் கரங்களை உயர்த்தி நம் மனதார அவரை ஆராதிக்கும் பொழுது அதற்கு தேவன் கொடுக்கிற கிஃப்ட், அதற்கு தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அது மிகவும் அதிகமாக இருக்கும்.
இந்த நிறைய பேத்துக்கு தெரியறது இல்லை. என்ன சும்மா ஆராதனை, என்ன சும்மா பாட்டு, ஜெபம் பண்ணணும். ஓகே, கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். ஆனால் அதை விட தேவனை வாய்களை திறந்து ஆராதிப்பது அதை விட ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாருங்க, ஆராதனை நேரத்தில் நம்ம சபையில் எல்லாரும் நீங்கள் பாடுறீங்க, ஆனால் சில சபைகளுக்கு போகும்போது நம்ம முன்னாடி நின்று ஆராதனை நடத்தினாலும் அவங்க இப்படி அமைதியாக நிற்பாங்க. இப்படி தான் சோத்திரம் சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்ல மாட்டாங்க. பிரேசலாடு சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிங்கனாலும் இப்படி தான், இவ்வளோ தான், இந்த ஆக்ஷன் தான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன ஆகாது, வாயிலிருந்து வராது. நான் ஒரு பக்கம் அப்படி தான் ஊழியத்திற்காக ஒரு பக்கம் போயிருந்தேன். அப்போ நான் கீபோர்ட் போட்டு ஆராதனை நடத்திட்டு இருக்கேன். நல்லா வல்லமையாக போயிட்டுருக்கு, எல்லாரும் கரங்களை தற்றி. அது ஒரு மெயின் லைன் சர்ச்சு. குறிப்பாக அவங்க துதி ஆராதனை 5வது வாரம் தான் வைப்பாங்க. இத்தடி கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் எல்லாம் உற்சாகமாக கீபோர்டெலாம் தூக்கிட்டு போயாச்சு. ஆராதனை பவர்ஃபுல்லாக இருந்தது. நிறைய ஜனங்கள் கண்ணீரோடு ஆராதிச்சாங்க. அப்புறம் அந்த ஆராதனை முடிஞ்சோன்னா ஒரு கர்த்தருடைய வார்த்தை ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த ஆராதனையோடு சேர்ந்து அப்படியே நான் கொடுத்தேன். எல்லாம் பேசி முடித்தேன். எல்லா ஜனங்களும் வந்து கை கொடுத்துட்டு, பிரதர் ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மகிமையாக இருந்தது, நீங்கள் பேசின வார்த்தைகள்லாம் எங்களுக்கே பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நல்ல 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 வார்த்தைகளை சொல்லிட்டு அவங்க போனாங்க. ஒரு குண்டா கட்டையாக ஒருத்தர் வந்தார். லாஸ்ட்ல என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஆராதனை நடத்தும் போது என் பக்கத்தில் வந்தார். பக்கத்தில் வந்து, தம்பி இங்கே வாங்க அப்படின்னாரு. ஐயா பிரைஸ் லாடியா, உங்கள் ஆராதனைலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, அதில் எந்த இதுவும் இல்லை. இடையில எதுக்கு நீங்கள் கைகளை தட்டுங்கன்னு சொல்கிறீங்க? எங்களுக்கு என்ன தட்ட தெரியாதா? எப்படி நீங்கள் எங்களை சொல்லலாம்? நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்கன்னு இல்லை, எங்கே போனாலும் நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லையா, நிறைய ஜனங்கள் அமைதியாக நின்னாங்க. நம்ம கைகளை தட்டுங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, தட்டாத ஜனங்களும் சேர்ந்து தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு. இல்லை அது எங்களுக்கெல்லாம் கை தட்ட தெரியும், நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, கை தட்டுங்கன்ட்டு சொல்லக்கூடாது. நாங்கள் பாடுவோம், நீங்கள் பாட ஆரம்பிச்சாங்களே பாடிடுவோம் அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணார். எனக்கு பதில் பேச தெரியும், எனக்கு வேதத்துலேருந்து எடுத்து கொடுக்க முடியும், எல்லாமே எனக்கு பேச முடியும். ஆனால் அந்த ஊழியத்துக்கு வந்த நாள்லேருந்து என்னுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த காரியம், நமக்கு எவ்வளோதான் தெரிஞ்சாலும் ஒருத்தங்க நம்மகிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் பதிலே அவங்ககிட்ட பேச மாட்டேன். நல்லா சொல்லுங்கன்னு பிரைஸ் எல்லாம் ஆமேன்னு கேட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், அப்படியே வந்துடுவோம். அதே மாதிரி தான் அந்த ஐயா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 99 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த ஒரு ஐயாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அவருக்கு ஒருவேளை அவருக்குள்ளே இருந்த பிசாசு அனல் கொண்டு எழுந்துட்டோ, எப்படி என்னமோ நடந்திருக்கலாம். ஏதோ ஆவியானவர் கிரியை செஞ்சுருக்கலாம். வந்து கைத்தட்டெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் இனிமேல் எங்கே போனாலும் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னாரு. நான் நினச்சிக்கிட்டேன் அது என்னுடைய விருப்பம். நான் கையை தூக்குன்னு சொல்லுவேன், முழங்கால் போடுன்னு சொல்லுவேன், வானத்துக்கும் கீழுக்கும் தரையில் என்ன பண்ணுவேன், குதின்னு கூட சொல்லுவேன். அது என்னுடைய விருப்பம். அதை சொல்ல அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தேவனை என்ன பண்ணணும், தாவீது எப்படி ஆரம்பித்தார், நடனத்தோடு தன்னையே மறந்து அவர் ஆராய்ச்சி. அப்படின்னா சொல்லுவாங்க, அவர் தெருவில் ஆராதனை பண்ணார், சர்ச்சுக்குள்ளே பண்ணலல்ல, எங்கேயோ ஒரு பக்கம் பண்ணார். சரி, எப்படி பண்ணார்? அவர் மனதின் ஆழத்திலிருந்து தன் ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருக்காக உண்மையாக அவர் எப்படி ஆராதிச்சார், தன்னையே மறந்து அவர் ஆராதிச்சார். இப்படி தான் நம்முடைய ஒவ்வொரு ஆராதனைகளும் நிச்சயமாகவே இருக்கணும். நாங்கள் முன்னாடி இருந்து சும்மா அப்படியே கத்தி கூப்பாடு போட்டு கைகளை தட்டுங்க அபிஷேகம் இறங்கட்டும் உங்களை அப்படியே புஷ் பண்ணக்கூடாது. நாங்கள் மைக்கை பிடிச்சி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்த உடனே உங்களுடைய அந்த ஆவியில் இருந்து அந்த எழுப்புதல் வரணும். எப்படி வரும்னா, வாரத்துக்கு ஒரு நாள் ஆராதிச்சா நிச்சயமாக வரவே வராது. வருமா? வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சும்மா பாட்டு பாடனா? அனுதினமும் நீங்கள் வீட்டில் தேவனை ஆராதனை பண்ணணும், அனுதினமும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி நீங்கள் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது தான் தேவனை எந்த இடத்துலையும் துதிச்சு பாடி அவர் ஆராதிக்கிற உங்கள் நாவுகளை ஆண்டவர் திறப்பார். ஆமீன். இங்கே நம்ம கூச்சப்படுறோம், ஐயோ இவங்க பார்த்துருவாங்களோ அவங்க பார்த்துருவாங்களோ, நம்ம கைத்தட்டுனா இது நம்ம வெக்கமாயிருமோ அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் மனதின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆராதிங்க, அதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமீன். எத்தனையோ செல்வந்தர்களை பார்த்துருக்கிறேன் என்னுடைய இந்த ஊழிய அனுபவத்தில். எத்தனையோ நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்துருக்கிறேன். அவங்க ஆராதனைன்னு சொன்ன உடனே யார் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. கையை தட்டி அபிஷேகத்தில் நிறைஞ்சு அப்படி அவங்க ஆராதிப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட உள்ளங்களை எதிர்பார்க்கிறார். ஆமேன். நம் வாய்களை திறந்து பாடும் பொழுது அப்படியே ஒரு நம்முடைய இருதயம், நம்முடைய அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே அப்படியே ஆக்டிவேட் ஆகும். எத்தனை பேர் நீங்கள் உணர்ந்துருக்கீங்க? அப்படியே வேத்து விறுவிறுத்து அப்படியே அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கசப்பான அனுபவம் அந்த செகண்டில் இது வெளியே போகும். ஆமேன். இது ஒரு நல்ல மருந்து. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஆராதிக்க நம்ம பழகணும்.
தேவனை ஆராதியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த கசப்பின் அனுபவத்தை தேவன் மாற்றுவார். ஆமென். அது மாற்றணும் அப்படின்னா நம்ம வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்கணும். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. நாம் அப்படியே எல்லாரும் கலந்த வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வவல்லமையுடையவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய நாளுக்காக, புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, ஒரு புதிய தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம், நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. என் புகழ் மாலை அவர் கற்பனை, என் புகழ் மாலை அவர் கற்பனை. என்னை காக்கும் அரணுமதே, என்னை காக்கும் அரணுமதே. அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. அமர்ந்திருப்பேன் அன்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. என் புகழ் மாலை அவர் கற்பனை, என் புகழ் மாலை அவர் கற்பனை. என்னை காக்கும் அரணுமதே, என்னை காக்கும் அரணுமதே. வானவர் வாக்குகள் அமிர்தமாமே, வானின் மன்னா போல் ஜீவன் தரும். வானவர் வாக்குகள் அமிர்தமாமே, வானின் மன்னா போலவே ஜீவன் தரும். பொன்னிலும் அதிவிலை ஏறியது, பொன்னிலும் அதிவிலை ஏறியது. நன்மை தரும் தினம் வாழ்வில்லது. அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. அமர்ந்திருப்பேன் நண்பர் சமூகத்திலே, அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. பலவீனங்கள் தினம் தொடருகையில், பாலைவனம் போல் வாழ்க்கை தோன்றுகையில். பலவீனங்கள்
என்னை தாங்கும் வல்லவர் வலக்கரம் என்னை தாங்கும். மெல்ல அணைத்து அவர் சுமந்து செல்வார். மெல்ல அணைத்து அவர் சுமந்து செல்வார். அமர்ந்திருப்பேன் அந்த சமூகத்திலே. அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. அமர்ந்திருப்பேன் அந்த சமூகத்திலே. அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. என் புகழ் மாலை அவர் கற்பனை. என் புகழ் மாலை அவர் கற்பனை. என்னை காக்கும் அரணுமதே. என்னை காக்கும் அரணுமதே. வானவர் வாக்குகள் அமிர்தமாமே. வானின் மன்னா போலவே ஜீவன் தரும். வானவர் வாக்குகள் அமிர்தமாமே. வானின் மன்னா போலவே ஜீவன் தரும். பொன்னிலும் அதிவிலை ஏறியது. பொன்னிலும் அதிவிலை ஏறியது. நன்மை தரும் தினம் வாழ்வில்லது. நன்மை தரும் தினம் வாழ்விலது. அமர்ந்திருப்பேன் அந்த சமூகத்திலே. அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. அமர்ந்திருப்பேன் அவர் சமூகத்திலே. அமைதி தரும் அவர் குரல் ஒலிக்க. எழுந்து நிற்போம் எல்லாரும் ஒரு 5 நிமிடம் மாத்திரம் கர்த்தரை உயர்த்தி துதித்து ஆராதித்து நம் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உங்கள் உதடுகளின் காளைகள் ஸ்தோத்திர பலிகள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களை அரவணைத்து ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவதற்காக இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறார். இந்த நாளிலிருந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, நிலைமைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, கண்ணீரை மாற்றும்படியாக, கரம் பிடித்து நடத்தும்படியாக அந்த கைவிடாத கண்மலை உங்களை நோக்கி வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. இந்த நேரம் ஒரு 5 நிமிடம் நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிற இந்த நேரத்தில், கர்த்தரை துதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு தேவ மகிமையும் தேவ பிரசன்னமும் உங்களை நடத்த போகிறது. ஒரு தேவ வல்லமை உங்களை நடத்த போகிறது. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர், யாக்கோபின் தேவன் நீர் உயர்ந்தவர், சிறந்தவர். ஆண்டவரே எனது அடைக்கலமாய் இருப்பவரே, எனது நம்பிக்கையாய் இருப்பவரே, எனது துருகமமாய் இருப்பவரே, எனது நம்பிக்கையும் என் எதிர்காலம் என் ரட்சணை கொம்புமாய் இருப்பவரே, என் நீதியாய் இருப்பவரே, என் வெளிச்சமாய் இருப்பவரே என்று சொல்லி நீங்கள் சொல்லி துதிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கர்த்தர் பிரியப்பட்டு, ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் மகிமைப்பட்டு இந்த நேரத்தில் உங்களிடத்தில் வந்து உங்களை அருளி அரவணைத்து உங்களை துதித்து ஆராதிக்க போகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வாளாக்காமல் தலையாக்குறவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்
ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, கைகளை தட்டி, இரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, உன் பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிடு, நீ பரிசுத்தமாகிடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். நீ கண்ணீரோடு ஓடியே வா, நீ கண்ணீரோடு ஓடியே வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். சொல்லுங்க, காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உந்தன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். ஆமென். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. ஆமென். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. கைடு மலை மேல் மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், தம்பி மறைவாக இருக்காதே, தம்பி மறைவாக இருக்காதே. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், நீ மலை மேல் உள்ள பட்டணம், நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. இப்போ இந்த வரியை பாடுறதுக்கு முன்னாடி, ஒருவேளை உலகம் உங்களை வெறுக்கலாம், நம்பினவர்கள் உங்களை வெறுக்கலாம், உற்றாரும் உங்களை துரத்தலாம். ஆனால் உங்களை அழைத்தவர் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். எத்தனையோ பேர் உங்களை வெறுக்கலாம்,
நம்பி பழகினவர்கள் வெறுக்கலாம், ஏமாற்றலாம். ஒரு வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில், ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில், ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் வருகிற நாட்களில் மாற்ற போகிறார். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்காகத்தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த 50 நாள் ஜெபத்தில் 37 நாள் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. எல்லாருடைய பேர்களை வச்சு ஜெபிச்சிருக்கிறோம். அநேக ஜெப குறிப்புகளை போனில் சொன்னாங்க. சில மக்களுடைய ஜெப குறிப்புகள் எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உட்காந்து ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த 50 நாள் ஜெபத்தில் ரெகுலராக ஆன்லைனில் பார்க்குறவங்க, ரெகுலராக வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க, சில நாட்கள் நீங்கள் வரட்டா கூட வாஞ்சையோடு பிரயாசத்தோடு நீங்கள் வர்றீங்க. இரவு நேரத்தில் உங்கள் டைம் ஆனால் கூட சில நேரங்களில் நீங்கள் கர்த்தருக்காக சகிக்கிறீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். அதனால் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி இந்த கவியை பாடுறதுக்கு முன்னாடி உண்மையாக நீங்கள் கர்த்தரை துதித்துட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்போ இன்னைக்கு பாருங்க, உலகம் உங்களை வெறுத்திருக்கலாம், துரத்தி இருக்கலாம், ஆனால் உங்களை அழைத்த தேவன் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். அது மாதிரி உங்கள் நோய்களை சுமந்து இருக்கிறார், பிணிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எல்லா ஆண்டவரையும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உன்னை அழைத்தவரோ, சொல்லுங்க, உன்னை அழைத்தவரோ உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார், என்றும் உள்ளங்கையில் ஏந்திடுவார். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். உலகம் உன்னை வெறுத்திடலாம், உற்றார் உன்னை தூரத்திடலாம். ஆமென். உன்னை அழைத்தவரோ, அல்லேலூயா. உன்னை அழைத்தவரோ உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென், ஆமென், ஆமென். கலங்காதே கலங்காதே, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். உன் நோய்கள் சுமந்து கொண்டார், உன் பிணிகள் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை, விசுவாசி, அது போதும். நீ சுமக்க தேவையில்லை, ஆமென், விசுவாசி, அது போதும். ஆமென், ஆமென், நீ ஆமென், விசுவாசி, அது போதும். ஆமென். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 37வது நாளிலும் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த வாரமும் ஈஸ்டருக்கு மறுநாள், ஈஸ்டர்லேருந்து அந்த ஈஸ்டர் ஞாயிறு தொடர்ந்து அந்த மற்ற 3 நாட்களும் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நாட்களாக இருக்கிறது. இந்த வாரம் சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்காக மாத்திரம். அதனால் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி உங்களுடைய குடும்பங்கள், உங்கள் காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதை கேட்பார். ஆன்லைனில் பார்க்குறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க
எங்களோடு செய்திகளை குறித்து பகிர்ந்து கொள்கிறவங்க, சிலர் ஆன்லைனில் பார்த்து ஜப குறிப்பு சொன்னவங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் உங்களுக்காக காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்லி நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அந்த வசனம் நிச்சயமாய் உங்கள் எல்லாருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். வாசிங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. கொஞ்சம் வெளியில் போய் பேசிட்டு வாங்க, போங்க. டிஸ்டர்பாக இருக்குது, போங்க, வெளியே போங்க, வெளியில் போய் பொறுமையாக பேசிட்டு வாங்க. சரி, இன்னொரு முறை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் சில வார்த்தைகள் மூலமாக என்னோடு காலையிலிருந்தே பேசிக்கொண்டே இருந்தார். அப்போது என்னுடைய ஜனங்கள் எதிர்பார்க்கிற முடிவு என்ன முடிவு? ஆமாம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்களேன், நீங்கள் என்ன முடிவை எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா, ஆமென். அப்போ சில நேரங்களில் சில முடிவை நம்ம எதிர்பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல். ஓட்டு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி. அப்போ அதுக்கு ஒரு முடிவு தமிழ்நாடே எதிர்பார்க்கு. அப்போ எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகள் 10, 11, 12 எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு வேணும். இப்போ டென்சிக்கு திடீர்னு ஒரு முடிவு, சமாதானத்தினுடைய முடிவு. நாங்கள் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரிசல்ட் வந்துட்டு பாரு ஏய், காலேஜ் முடிஞ்சும் நீங்கள் ஃப்ராங்க் பண்ணுறதை விடலையா, ஃப்ராங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரிசல்ட்டை குறித்து எந்த அறிவிப்புமே இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ப்ரொஃபஸருக்கு தெரியலை, லெக்சருக்கு தெரியலை, காலேஜுக்கு தெரியலை, திடீர்னு ரிசல்ட்டு. அப்புறம் ஒரு முடிவு வந்து பார்த்த உடனே அவ்வளோதான். நான் சொன்னேன், காரிலேருந்து வெளியில் குதிச்சிடாத, ஏன் இப்படி துள்ளுற அப்படின்னு நான் சொல்லிகிட்டே வந்தேன். அப்போ சில முடிவு சமாதானமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவை எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஜபத்துக்கு ஒரு முடிவு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்கு முடிவுன்னு எதுவுமே கிடையாது. அப்படி தானே? துவக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அல்பா ஒமேகா. அப்போ முடிவு, அதில் துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். சில காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் துவக்கத்தை கொடுக்க முடியும். இப்போ நான் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போயிட்டு, இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, சில முடிவு ஆயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு உட்பட்டப்படுத்த ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அங்கே தான் கர்த்தர் சில புதிய துவக்கங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்கள், இனி உங்களுக்கு முடிவு இல்லை, அதில் தான் துவக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதில் முடிவு அல்ல, அதில் தான் துவக்கம் இருக்கிறது. அப்போது நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி யார் கொடுக்க போகிறார்? சில முடிவை கர்த்தரே உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். அதில் ஒரு 3 முடிவு, அதை மாத்திரம் நம்ம தியானித்து நம்ம சுருக்கமாக நம்ம செபிக்க போகிறோம். முதலாவது ஒரு முடிவு, சரியா? நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு. வாசிங்க பார்ப்போம். எரேமியா 31:17 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்துங்க. இன்னொரு தடவை வாசிங்க. எரேமியா 31:17 வாசிங்க. வாசிங்க. வாசிட்டா, நல்லா சத்தமாக வாசிட்டா. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அவனுக்கு ஒரு கை தட்டிருங்க பார்ப்போம். அல்லேலூயா.
எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் இருந்துச்சு. பெண்கள் தான் போட்டி போட்டு வாசிக்கிறீங்க, ஆண் பகுதியில் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு வாசிப்பீங்க. நான் யாரையும் ஆண்களை தவறாக சொல்லலை, அது ஒரு ஏக்கம்தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவுக்கு போட்டியாக அமுதா பையனே வந்தாச்சு. அல்லேலூயா. அதில் ஸ்டான்லி பிரதர் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ இந்த வசனத்தை கொடுத்தார் ஆண்டவர், கொடுத்து என்னோட பேசினார், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. அப்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், நீ 50 நாள் ஜெபிக்கிற, மக்களுக்காக ஜெபம் பண்ணுற, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் இந்த வார்த்தை. அநேக உன்னுடைய பிள்ளைகள் சத்ருவினுடைய தேசத்தில் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த வசனத்தில் நீங்கள் 16 கூட நீங்கள் வாசிங்க பாப்பா. எரேமியா, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். கவனிங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, ஆத்துமாவுக்காக பாரப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு நீங்கள் பாரத்தோடு அழுது அழுது செபிச்சா தான் ஆத்துமாலாம் வருவாங்க அப்படின்லாம் ஒரு இருக்குது. அது தவறு கிடையாது. அதனால் அந்த வழியிலே போகணுங்கிற அவசியமும் இல்லை. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை நம்ம இவ்வளோ நாள் இந்த இடத்துல ஊழியத்தை செய்கிறோம், இனி ஆத்துமாக்களுடைய திரள் அறுவடை வேணும். ஆண்கள் பகுதி நிரம்பி இருக்கணும், பெண்கள் பகுதி நிரம்பி இருக்கணும், சிறு பிள்ளைகள் இருக்கணும், வாலிப பிள்ளைகள் இருக்கணும், எல்லா தரப்பு மக்களும் இருக்கணும். நோவா பேழையில் எல்லா மக்களும் இருந்தாங்க. நோவா பேழையில் எல்லா விதமான உயிரினங்கள் இருந்தது. நோவா பேழையில் எல்லா உயிரினங்கள், சிங்கம் இருந்துச்சு, புலி இருந்துச்சு, கரடி இருந்துச்சு, ரொம்ப கொடூரமான விலங்குகள், பெரிய விலங்குகள், யானை இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, ஒட்டக சிவிங்கியும் இருந்துச்சு, காண்டாமிருகம் இருந்துச்சு, எலி இருந்திருக்கும், முயல் இருந்திருக்கும், அணில் இருந்திருக்கும், அது இல்லையா? அதே மாதிரி கோழி இருந்திருக்கும், கோழி குஞ்சும் கூட என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். அந்த நாட்களில் அது பெருகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லா நோவா பேழையில் எல்லா விதமான ஜீவராசிகள் இருந்தது போல் ஒரு சபை அப்படின்னா படித்தவர்கள் இருக்கணும், படிக்காதவர்கள் இருக்கணும், பணக்காரர்கள் இருக்கணும், ஏழைகள் இருக்கணும், பலவீனப்பட்டவர்கள் இருக்கணும், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கணும். அதுதான் சபை. அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு ஒரு ஊழியர் வந்து சொன்னார், நீங்கள் சபைக்காக ஜெபிக்கிறீங்களா, ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆமாம் ஜெபிக்கிறேன். அப்போது எப்படி ஜெபிக்கிறீங்க? எல்லா ஜனங்களையும் தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஜெபிக்காதீங்க. அந்த யாக்கோபு லாபான்ட்ட இருந்து அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது பலமுள்ள ஆடெல்லாம் யார்கிட்ட சேர்ந்துச்சு? யாக்கோபிட்ட சேர்ந்தது போல் உங்கள் சபைக்கு பலமுள்ள ஆடுகளாக வரட்டும், நல்ல ஐஸ்வர்யவான்களாக வரட்டும், பணம் வச்சுருக்கவங்க வரட்டும், டாக்டர் வரட்டும், இன்ஜினியர் வரட்டும். இப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது என்னை நேசிக்கிறதுனால அவர் சொன்னார். நான் தப்பாக சொல்லலை. நான் சொன்னேன், நோவா பேழையில் எல்லாரும் இருந்தாங்க. ஒரு வீட்டில் இப்போ நமக்கு 2 பிள்ளைகள் தான் இருக்குது. ஒரு காலத்தில் 5, 6 இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் அடிக்கடி எங்கள் வீட்டில் ஏதாவது 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா, நீங்கள் 6 பேர் எப்படி இருந்தீங்க உங்கள் வீட்டில் அப்படி கேட்போம் அடிக்கடி. இப்போ அந்த நாட்கள்லாம் 6 பேரை வச்சு நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, குடும்பம் நடத்தியிருக்காங்க. செசிலி அம்மா வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைகள், அவங்க எப்படி வளர்த்தாங்கங்கிறது ஒரு சேலஞ்ச். இப்படி நிறையா இருக்குது. அப்போ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ நான் சொன்னேன், நோவா பேழையில் இருக்கிற மாதிரி எல்லா மக்களும் வரணும். நீ அப்படி ஜெபம் பண்ணாதீங்க, பலமுள்ள ஆடு மட்டும் உங்களுக்கு வந்தால் போதும், பலவீனமானவைகள் எல்லாம் லாபானுக்கு போகட்டும் அப்படி சொன்னார். பலவீனமானதெல்லாம் ஆர்சிக்கு போட்டோம், அப்படியே சிஎஸ்ஐ போட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி கிடையாது, எல்லா ஜனங்களும் நமக்கு இருக்கணும் இல்லையா? நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் ஞானத்தோடு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? கையில் பிடிக்க முடியுமா? ஒரு பிள்ளை ஞானத்தோடு இருக்கும், ஒரு பிள்ளை ஞானம் குறைவாக இருக்கும், ஒரு பிள்ளை பலவீனத்தில் இருக்கும், ஒரு பிள்ளை பலமாக இருக்கும், இப்படி எல்லாமே தான் இருக்கும். நான் சொன்னேன், எனக்கு இப்படி தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால தான் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது இந்த நாட்களில் ஆண்டவர் முதல்ல எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் உன் பிள்ளைகள். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த இடத்துல சத்துருவின் தேசத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜனங்கள் அநேக பேர் இருக்காங்க. கவனிச்சிங்களா? சத்துருவின் தேசத்தில். எது சத்துருவின் தேசம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க போகாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்ம உலக மக்கள், இந்து மக்கள், முஸ்லீம் எல்லாம் எங்கள் சபைக்கு வரணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறது நல்லது. ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கணுங்கிறது நல்லது. நம்ம ஆண்டவர் அறிந்த ஜனங்களே ஞாயிற்றுக்கிழமை கோயில் கிடையாது. நான் இன்றைக்கி ஒருத்தர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொல்லுதார், அவனுக்கு ஒரு கோயில் குளமும் கிடையாது அப்படின்னார். நம்ம ஊர் ஸ்லாங்லேயே சொல்லுதார், கோவில் குளம்லாம் கிடையாது, கோயில்னா என்னன்னு தெரியாது, எப்போவாது கிறிஸ்மஸ் அன்னைக்கு போய் வெளியில் உட்காருவான் வந்துடுவான்,
ஈஸ்டருக்கு போவான், பெரிய வெள்ளிக்கிழமைக்கு போவான், அவ்வளவுதான். அடுத்தால போவான் சீக்கிரத்தில் அப்படின்னேன். நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், பல முறை உங்கள் மெசேஜை நான் கேட்டுட்டேன் அப்படின்னேன். இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு போவான் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி தான் சொன்னது. அவர் டக்குன்னு வேறு அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டார். அப்படி அல்ல. அப்போ ஆண்டவருடைய ஜெபம் பண்ண சத்துருவின் தேசத்தில் சில மக்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய ஸ்தலத்துக்குள்ளே ஆராதிக்காதபடி அவங்களுடைய ரகசிய பாவங்கள், ஒரு குடி பழக்கம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது. சில நேரம் அவங்களுடைய வேலை சூழ்நிலைகள் நிமித்தம் அவங்க தடையாக இருக்காங்க. சில நேரம் சில ரகசிய பாவங்கள். நான் சில மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய மக்களுடைய காரியங்களை அந்த சொப்பனங்களில் பார்க்கறது உண்டு. கொஞ்சம் நாளில் தெரியும் அவங்க என்னென்ன காரியத்தை செய்கிறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலர் சபைக்கு வருவாங்க, திடீர்னு போயிடுவாங்க. ஏன் போயிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா எதுக்காக அவங்க சபையில் நிலை நிற்க முடியறதில்ல. இப்போ நீங்கள்லாம் எல்லா சூழ்நிலையும் நீங்கள் நிற்கிறீங்க. அதனால் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் முதலாவது சொன்ன காரியம், உன்னுடைய சத்துருவின் தேசத்திலிருந்து உன் பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வர போகிறாங்க. அல்லேலூயா. அதனால் இந்த சபைக்கு நீ வர்ற நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த 50 நாள் ஜபம் நம்ம ஏதோ டைம் பாஸுக்காகவோ நேரப்போக்காகவோ செய்யலை. 50 நாளும் எத்தனையோ வெளி ஊழியம், போகவே முடியலை, எங்கேயும் போக முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சரி நம்ம இன்றைக்கி நம்ம கருத்தாக அந்த 1 மணி நேரம்னாலும் 1 மணி நேரம் கர்த்தருக்காக கொடுத்துரும். 1.25 மணி நேரம் கூட நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அப்போது ஆண்டவர் சொன்ன முதல் காரியம், நம்முடைய சபையில் சத்துருவின் தேசத்தில் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிற அநேக மக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி உங்கள் வீட்டில் சில பிள்ளைகள் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் இப்போ நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் இல்லை, சில பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்கலாம். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சத்துருவின் தேசத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய காரியம் போல் எந்த காரியத்தில் அவங்க அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களும் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. அல்லேலூயா. நான் 2 சம்பவத்தை வேகமாக சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் சத்துருவின் தேசத்தில் அடிமைப்பட்டு எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, அவங்க தங்களுடைய தேசம், 2 தேசம், ஒன்று உங்கள் வீடு, உங்கள் வீட்டுக்குள்ளே கீழ்ப்படிஞ்சு அமைதியாக சந்தோஷமாக உங்களை நடத்த போகிறாங்க. இன்னொன்று தேசம்னு சொல்லப்படுகிறது நம்ம சபை. இனி அநேக நம்முடைய சபையில் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிப பெண் மகள், அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய தூண்டுதலினால் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போது எங்கே போயிருக்கா, என்ன இருக்கிறாங்கிற எந்த தகவலும் தெரியலை. வாலிப பிள்ளை இல்லையா, வாலிப பிள்ளை திடீர்னு நண்பர்கள் தூண்டுதலினால் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வெளியில் போன இடத்துல அவள் இன்னொரு நம்பர் வீட்டில் போய் அந்த வீட்டில் அந்த பிள்ளையை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களுடைய அந்த குடும்பங்கள் அந்த பேக்ரவுண்டில் ஒருத்தருக்கு கல்யாணம் கட்டலான்னு சொல்லி எப்படியோ மூளை செலவை பண்ணிட்டாங்க. இவங்க எங்கெங்கேயோ தேடுறாங்க, எங்கெங்கேயோ பார்க்குறாங்க, கண்டே பிடிக்க முடியல. அப்போது 2 பேரும் வேறு ஜாதியாக இருக்கிறபடினால ஒரு பெரிய குழப்பங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய மனைவிக்கு தான் அந்த ஃபோன் வந்துச்சு. நாங்கள் எங்கள் பிள்ளையை எப்படியெல்லாம் வளர்த்தோம், எங்கே இருக்கான்னு தெரியலை, என்ன பண்ணுறாருன்னு தெரியலை, ஆனால் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை, என்ன பண்ணணும் என்ன செய்யணும், எங்களுக்கு தலையே வெடிச்சிருந்த மாதிரி இருக்குது, நாங்கள் குடும்பமாக ஏதாவது மாய்த்து கொள்ளலாமா அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னவோ பேசுகிறாங்க. அப்போது திடீர்னு எங்கள் வீட்டம்மா ஃபோன் பண்ணி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளை சத்துருனுடைய தேசத்திலிருந்து திரும்பி வரப்போகிறா, அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ மறுநாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்திலேருந்து ஃபோன் வருது. ஃபோன் அங்கே போய் அவங்க ஃபோன் பண்ணும்போது அந்த நண்பர் வீட்டு குடும்பத்திலேருந்து வந்துட்டாங்க, இவங்களும் போயிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க பார்த்து பேசுகிறதுக்கு முன்னாடியே அந்த மகள் போய் தன்னுடைய தகப்பனை கட்டிப்பிடிச்சி, அப்பா நான் உங்களை துக்கப்படுத்தும்படியாக நான் அந்த காரியத்தை செஞ்சுட்டேன், என்னை தயவாக நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ண காலில் விழுந்து அப்படியே அந்த குடும்பத்தோட ஒப்புரவாகி போய் இன்றைக்கி திருமணமாகி அந்த மகள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்க. சில நேரங்களில் சில நண்பர்கள், சத்துருக்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தூண்டுதலினால் நம்ம பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், அவங்க தவறான வழிக்கு போகக்கூடாது. அப்போ சத்துருக்களுடைய தேசத்திலிருந்து திரும்பி வருவாங்க. இன்னொரு சம்பவம் இருக்குது, ஆனால் நேரமில்லை, அது வர்ற நாட்களில் சொல்கிறேன். அப்போ இந்த நாளில் சொல்கிறேன், எந்தெந்த பிள்ளைகள் உங்களுடைய காரியங்கள்லாம் சத்துருவின் தேசத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வரப்போகிறது. அதனால் நீங்கள் வாசிங்க. அடுத்த வசனம், அடுத்த முடிவை குறித்து நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். 2 பேர் வாசிங்க. ஒருத்தர் யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தினுடைய 11 வாசிங்க. ஒருத்தர் யோபு, உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும்
முடிவு சம்பூரணமாக இருக்கு. இன்னொருத்தர் வாசிங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11 வாசிங்க பார்ப்போம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 வசனத்தின்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். 2வது சொன்னார் ஆண்டவர், உங்களுடைய சபை ஜனங்கள் சில துவக்கங்கள், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சில துவக்கங்கள் அற்பமாக இருக்கலாம், ஆனால் சம்பூர்ணமான முடிவை நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதே மாதிரி தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசுனது. இந்த 50 நாள் ஜபம், நாங்கள் அந்த 50 நாள் ஜபம் ஆரம்பிக்கும் போது ஒரு 4 பேர் 5 பேர் வருவாங்க. அதனால் ஒரு பாட்டை படிச்சுட்டு ஒரு 10 ஜப குறிப்பை சொல்லிவிட்டு அப்படியே ஒரு வசனத்தை சொல்லி அப்படியே கதையை ஓட்டிடலாம், 1 மணி நேரம் தானே அப்படின்னு நினச்சேன் நான். அல்லேலூயா. ஆனால் எல்லாமே சகலமும் ஒழுங்கும் கிரமமாக, சிலுவை தியானங்கள், சிலுவை செய்திகள், நல்ல நல்ல கல்வாரி பாடல்கள் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குது. நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த 50 நாள் ஜபம் ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் எவ்வளவோ மாற்றம் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் சாட்சியாக சொல்லணும், நிறைய காரியம். அப்போ முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த முடிவு சம்பூர்ணமாக இருப்பதற்கு இந்த யாக்கோபு 5 தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமோ, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பொறுமையை தான் கர்த்தர் பார்க்குறார். அல்லேலூயா. பொறுமையை கர்த்தர் பார்க்குறார். சில நேரம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கிறோம் இல்லையா? பொறுமையை சோதிக்கும் தானே. எப்படி சோதிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் மனசில் உள்ளது சொல்லுங்கள், நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். சொல்லுங்களேன். 8 மணிக்கு முடிக்கணும்னா 8:15 முடிக்கிறீங்களே. எங்கள் பொறுமையை ரொம்ப என்ன பண்ணுறீங்க, சோதிக்கிறீங்க. பின்னாடி வர்ற ஆட்களுக்காக நீங்கள் டைமை இழுக்கீங்களா அப்படி எங்கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி 11 மணினா 11 ஹால் ஆக்கிடுவீங்களே, இப்படி பொறுமையை சோதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொன்னாலும் தப்பு கிடையாது, எங்கள் மேலே வச்சுருக்கிற உரிமை என்ன. நீங்கள் உரிமையாக இருந்தாலும் அன்பாக இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தெல்லாம் நீங்கள் சகிச்சு ஆண்டவருக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்திலலாம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்களோ அதில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமான முடிவை உங்களுக்கு தரப்போகிறார். சில சம்பூர்ணமான முடிவை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சில சம்பூர்ணமான நன்மைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ முதலாவது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் முடிவை குறித்து. சத்துருவின் தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் மாத்திரமல்ல, உங்களுக்கு வர தடைப்பட்டு சத்துருவினால் பறிக்கப்பட்டு சத்துருவினால் தடை பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. 2வது, யோபனுடைய வாழ்க்கையில் அற்பமாக போயிட்டு ரோட்டுக்கு வந்த மனுஷனுடைய முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாக மாற்றினார். அடுத்தபடியாக நான் 3வதாக சொல்லி ஜபிக்க போகிறேன். பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவதற்கு நான் முடிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டுது, உங்கள் வியாதிக்கு ஒரு முடிவு வந்துட்டு, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலத்தில் ஒரு நல்ல முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் முடிவு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 50 நாள் ஜெபத்திற்கு பிறகு உங்களுடைய ஜெபம் ஜாஸ்தி தான் ஆகணுமே ஒழிய ஜெபம் குறையவே கூடாது. உங்களுடைய தண்ணி ஜெபமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த 50 நாள் ஜெபத்துக்கு அப்புறம் 2 பேரோ 3 பேரோ நீங்கள் கூடி கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆலயத்தில் ஜெபம் பண்ணுங்கள். சாயங்கால நேரத்தில் நீங்கள் ஒரு 1 ஹவர், இந்த 1 ஹவரை நீங்கள் ஜெபிக்கலாம். உங்கள் காரியத்திற்கு, சபை காரியத்திற்கு எந்த இடத்துல ஜெபம் ஜாஸ்தி ஆகுதோ அந்த இடத்துல நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். அதனால் உங்களுடைய காலை ஜெபம், மதிய ஜெபம்,
இரவு ஜெபம், எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நல்ல முடிவை கொடுக்க போகிறார். அதனால் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி அப்படியே நான் ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்கிறேன். அது அப்படியே நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அதனால அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நிச்சயமாகவே உங்களுக்கு சில நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துக்கெல்லாம் நல்ல முடிவு வரப்போகிறது. உங்க வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இதுக்கெல்லாம் நீங்க முடிவு எதிர்பார்க்கிறீங்களோ அது முடிவு அல்ல, ஒரு பரிபூர்ண தொடக்கத்தை, ஒரு சம்பூர்ண தொடக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படியே ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. சில காரியத்தில் உங்களுக்கு ஒரு முடிவு வேணும். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வரணும், தங்கள் தேசத்துக்கு திரும்பி வரணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானமான முடிவுகளை கர்த்தர் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பூர்ணமான முடிவு இருக்க வேண்டும். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் விழித்திருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த 37வது நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய மகிமையின் கரம் இவர்களை தாங்குவதாக. தேவ கரத்தினால் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ மகிமையின் கரம் கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய நைக்கமும் இந்த மாலை ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்கள் அனைவரோடையும் என்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெப குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறவங்க, ஒருவேளை உங்களுக்கு குறிப்பிட்ட ஜெப குறிப்புகள் இருக்கும்னா எழுதி நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க. உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். ஆமென்.